Hi friends, நான் உங்கள் வடிவேலு from Wisdom Learning Academy. சென்டெக்ல பாருங்க புது இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் லிஸ்ட் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹோம் பேஜ் வந்து 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா சென்டெக்குடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உடைய லிஸ்ட் எல்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம. அண்ட் மோரோவர் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட்ல இருந்து யாரோட லிஸ்ட் இருக்கு, என்னென்ன கோர்சஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன காலேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபுல் டீடைல் பார்ப்போம். சென்டெக்குடைய ஹோம் பேஜ் லாகின் பண்ணிக்கங்க. ஹோம் பேஜ்ல பாருங்க 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 23/10/2021 press release for first round allotment along with updated final merit list for non-NEET arts and science. And அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்க, final merit list updated for UG non-NEET based courses art and science. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்க, 23/10/2021 UG non-NEET seat allotment arts and science round 1. ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் நம்ம. ஸோ ப்ரெஸ் ரிலீஸை கிளிக் பண்ணிக்க நீங்கள். அதை கிளிக் பண்ணணும் பாருங்க, உங்களுக்கு ஒரு PDF டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுங்க. இதில் பாருங்க கிளியராக கொடுத்துருக்காங்க 23/10/2021 ப்ரெஸ் ரிலீஸ் first round allotment along with updated final merit list for non-NEET arts and science degree course is published on 23/10/2021 in the Centec website. So first round உடைய final merit list கூட வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து Centec உடைய வெப்சைட்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எஸ்எம்எஸும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்எம்எஸும் போயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, யூசிங் டேஷ்போர்ட் லாகின் credentials candidates can check the status of their allotment and download the allotment order from 25/10/2021. ஸோ உங்களுடைய டேஷ்போர்டில் வந்து உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய லாகின் ஐடிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சீட் அலாட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அதோடைய PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரம் 25/10/2021. ஸோ நீங்கள் மண்டேக்கு அப்புறம் நீங்கள் மண்டேலேருந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டேஷ்போர்டுக்குள்ளே போய் நீங்கள். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்க, கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு ரிப்போர்ட் டு தி பிரின்சிபல் ஆஃப் தி கன்சர்ன்ட் காலேஜ் அலாங் வித் தி ரீசென்ட் ரெசிடென்ஸ் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் 26/10/2021 ஆன்வர்ட்ஸ். லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இஸ் 8/11/2021. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் காலேஜோடைய பிரின்சிபலை வந்து நீங்கள் மீட் பண்ணணும். அண்ட் நீங்கள் போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ண ஒரிஜினல் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் நீங்கள். இது எப்போனா 26லேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் காலேஜ் பிரின்சிபலை வந்து நீங்கள் போய் பார்க்கணும். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் நீங்கள். அண்ட் நீங்கள் காலேஜில் செய்கிற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/11/2021. ஸோ இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் மறந்துடாதீங்க. உங்கள் டேஷ்போர்டில் இருந்து நீங்கள் உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து எப்போ பண்ணணும்னா நீங்கள் 25/10/2021 பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26/10/2021 அப்போ வந்து உங்கள் ரெஸ்பெக்டிவ் காலேஜ் எந்த காலேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காமிச்சிட்டு உங்களுடைய ஒரிஜினல் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் காமிச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நீங்கள். அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா 8/11/2021. ஸோ இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு தடவை படிச்சுக்கோங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சென்டெக்குடைய ஹோம் பேஜ் வந்துருங்க நீங்கள். அங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அப்டேட்டட் ஃபார் UG non-NEET based courses ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பி ரிலீஸ் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வந்து சில பேர் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தாங்க, சில பேர் அப்ஜெக்ஷன்லாம் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ரிசால்வ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் உங்களுக்கு ஒரு PDF ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த லிங்க்கில் பாருங்கள் உங்களுக்கு இந்த 209 PDFs இருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ கோர்ஸ் வைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் பாண்டிச்சேரி ஸ்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய மெரிட் லிஸ்ட் பார்த்துக்க நீங்கள், உங்களுடைய நேம் செக் பண்ணிக்க நீங்கள், எந்த மெரிட் ரேங்க்ல இருக்கீங்க பார்த்துக்க நீங்கள், ஓவரால் ஸ்கோர்லாம் பார்த்துக்க நீங்கள், கேட்டகரி முக்கியமாக பார்த்துக்க நீங்கள். ஸோ 209 பேஜஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரி செக் பண்ணிக்க நீங்கள், உங்களுடைய நேம் செக் பண்ணிக்கிங்க, அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக போட்டு செக் பண்ணிக்கங்க நீங்கள். சரிங்களா? உங்களால் வந்து 209ல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, Ctrl F கொடுத்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் உங்களால். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பண்ணலாம் நீங்கள். ஸோ உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு. இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து சில ரேங்கிங்ஸ்லாம் மாறுற வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. ஸோ உங்களுடைய லாஸ்ட் வந்த ரேங்கிங் பிரகாரம் வந்து சேம் ரேங்கிங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க நீங்கள். மேபி சில பேருக்கு வந்து ரேங்கிங் வந்து மேலே போயிருக்கலாம், சில பேர் கீழே வந்திருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உடைய மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு. ஸோ இந்த ரேங்கிங் பிரகாரம் தான் சீட் அலாட்மெண்ட் நடக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சீட் அலாட்மெண்ட் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டும் செக் பண்ணுங்கள் நீங்கள். இப்போ வந்து சென்டெக்குடைய ஹோம் பேஜ் வந்துருங்க நீங்கள். சென்டெக்குடைய ஹோம் பேஜில் பாருங்கள், தேர்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, UG non-NEET allotment 2021-22 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 1க்கு அலாட்மெண்ட் லிஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த
அந்த லிங்கை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்க நீங்கள். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 115 ஷீட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ஸ் உங்களுக்கு. அண்ட் முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூஜி நான் நீட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் லிஸ்ட் 2021-22 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாரதிதாசன் கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன் புதுச்சேரி, பிஏ எக்கனாமிக்ஸ். ஸோ பிஏ எக்கனாமிக்ஸில் வந்து மெரிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி உங்கள் மெரிட் ரேங்கை பேஸ் பண்ணி அவங்க சீட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் நேம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்க நீங்கள். அதேமாதிரி கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், பாரதிதாசன் கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன், பிஏ எக்கனாமிக்ஸ். ஸோ எல்லா கோர்சஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி கோர்சஸ் இங்கே கீழே பாருங்கள் நீங்கள். அண்ட் எல்லா காலேஜ் நேம்ஸ் கீழே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், பாரதிதாசன் வந்து இப்போ பிஏ இங்கிலீஷில் இருக்குது. ஸோ பிஏ இங்கிலீஷ் நீங்கள் கோர்ஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்க நீங்கள். அதேமாதிரி ஈச் அண்ட் எவ்ரி காலேஜும் ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணி உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ, என்ன காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அதில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்க நீங்கள். அண்ட் அதே மாதிரி 115 பேஜ் இருக்குதுல. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேஜை வந்து நீங்கள் பொறுமையாக பாருங்கள் நீங்கள். உங்களுடைய கோர்சஸ் சில பேர் வந்து நீங்கள் 2-3 கோர்சஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ மேபி ஃபர்ஸ்ட் கோர்ஸில் வந்து உங்கள் பேர் இல்லைனா செகண்ட் கோர்ஸில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் காலேஜ் இல்லைனா செகண்ட் காலேஜில் பாருங்கள் நீங்கள். ஸோ நீங்கள் ரேண்டமாக பொறுமையாக இந்த ஷீட்டை வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள். ஏன்னா சில பேர் வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுத்துருப்பீங்க, 2-3 கொடுத்துருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஒரு கோர்ஸில் மட்டும் பார்த்துட்டு ஐயோ நேம் இல்லை, அப்ளிகேஷன் நம்பர் இல்லைன்னு யோசிக்கக்கூடாது நீங்கள். நெக்ஸ்ட் காலேஜில் நெக்ஸ்ட் கோர்ஸில் இருக்கான்னு பாருங்கள் நீங்கள். சப்போஸ் அந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள், சரிங்களா? ஸோ பொறுமையாக இந்த ஷீட்டை வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் உட்காந்து நீங்கள் பொறுமையாக இந்த ஷீட்டை வந்து கிளியராக பாருங்கள் நீங்கள். ரொம்ப முக்கியமான ஷீட் இது. அண்ட் மோரோவர் உங்களுடைய நேம்ஸ் வந்து எந்தெந்த கோர்ஸில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்க நீங்கள். அண்ட் அதே மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் சொன்ன மாதிரி உங்கள் நேம்ஸில் இருந்தால் நீங்கள் ரெஸ்பெக்டிவ் காலேஜ்க்கு வந்து நீங்கள் 26க்கு அப்புறம் நீங்கள் போய் உங்களுடைய பிரின்சிபலை பார்க்கணும் நீங்கள். அண்ட் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், 2 டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் நீங்கள். உங்களுடைய ஒரிஜினல் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ கொண்டு போய் நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து 8/11/2021 நீங்கள் அட்மிஷன் முடிக்கணும் நீங்கள், சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து சென்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் வீக்லாம் வெயிட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்க்கு. இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நேம்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள். உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் மீட் பண்ணுங்கள், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கங்க நீங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய வீடியோவில் பேஷன்ஸாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.